ரெட் ரைஸில் நம்ம ஒயிட் ரைஸில் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே பண்ணலாம். வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு பண்ணலாம், புட்டு பண்ணலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கஞ்சியாக எதுவுமே குடிக்கக்கூடாது. இவங்க ரைஸாக பண்ணி தான் குடிக்கணும். மற்றவங்க கஞ்சியாக குடிக்கலாம், பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கஞ்சியாக குடிக்கக்கூடாது. ரெட் ரைஸ்னால் ஃபைபர் நிறையா இருக்குது. ஃபைபர் மாத்திரம் இல்லாத அந்த ரெட் கலர்னால அயர்ன் சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ், பி விட்டமின்ஸ், அப்புறம் கொஞ்சம் விட்டமின் ஏ, இதெல்லாம் இருக்குது. இதில் இவ்வளோ நார் சத்து, புரத சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால இது உங்களால் நிறையா சாப்பிட முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம ரெட் ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரெட் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2-3 விதம் கிடைக்குது. ஒன்று கேரளா மட்டை அரிசி, இன்னொன்று அதை விட டார்க் ரெட் கலர். இப்போ இந்த 2 அரிசியும் கேரளா மட்டா ரைஸ் இல்லை ரெட் ரைஸ், டார்க் ரெட் ரைஸ், இதை தண்ணியில் போட்டிங்கன்னா கலரே வராது. நீங்கள் ஏதாவது ரெட் ரைஸ்ன்னு வாங்கி நீங்கள் தண்ணியில் போட்டு அந்த கலர் டார்க் ரெட் ஆயிடுச்சுன்னா இது வெறும் கலர் தான். இது ரெட் ரைஸ் ஆக்சுவலாக நம்ம பேசுகிற ரெட் ரைஸ் இல்லை. ஸோ இந்த ரைஸ் எல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு மினிமம் 2 hours ஊற வச்சுட்டு அப்புறம்தான் குக் பண்ணணும். நீங்கள் வேணா ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. அப்புறம் குக் பண்ணலாம். குக் பண்ணுறது கூட நீங்கள் ரைஸ் குக்கரில் 1:2 தண்ணி வச்சு நீங்கள் குக் பண்ணால் இது பிரமாதமாக வரும். நல்லா அப்படி பொலன்னு வரும். இதை யூஸ் பண்ணலாம். இதே ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் தண்ணி வச்சு இட்லி வைக்கிற மாதிரி ஸ்டீம் பண்ணால் நல்லா வரும். நீங்கள் இதே வெயிட்டை போட்டு 1:3 வாட்டர் இல்லை 1:2 வாட்டர் வச்சிங்கன்னா அது குழன்னு ஆகி கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ இதை ஊற வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணும். 1:2 பெஸ்ட், பட் சில பேருக்கு 1:3 பிடிக்கும்னா அந்த மாதிரி பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் ஒயிட் ரைஸ்க்கும் ரெட் ரைஸ்க்கும்? நிஜம் ரெட் ரைஸ்னால் ஃபைபர் நிறையா இருக்குது. ஃபைபர் மாத்திரம் இல்லாத அந்த ரெட் கலர்னால அயர்ன் சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. கால்சியம், அயர்ன், மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாம் மினரல்ஸ். விட்டமின்ஸ், பி விட்டமின்ஸ், அப்புறம் கொஞ்சம் விட்டமின் ஏ, இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இப்போ நீங்கள் 1.5 கப் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா 3/4 கப்பு கூட இதை சாப்பிட முடியாது. கேலரி வைஸ் சேம், 340 calories for 100 grams of rice. அது ரெட் ரைஸாக இருந்தாலும் சரி, ஒயிட் ரைஸாக இருந்தாலும் அதே கேலரி தான். பட் இதில் இவ்வளோ நார் சத்து, புரத சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால இது உங்களால் நிறையா சாப்பிட முடியாது. பாதி குவான்டிட்டி தான் சாப்பிட முடியும். ஸோ இதனால இது வெயிட் லாஸ்க்கு நல்லது, டயபெட்டிஸ்க்கு நல்லது, இது பல விஷயத்துக்கு நல்லது. உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் பெட்டராக கிடைக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம சாம்பாரோ ரசமோ ஊற்றினா இது ஒயிட் ரைஸில் வர டேஸ்ட்டு இதில் வராது. இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறும். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஒயிட் ரைஸில் இருக்கிற டேஸ்ட்டே இதில் வரணும்னு நினச்சிங்கன்னா இது வராது, அது வரவே வராது. பட் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஹெல்த்தை பார்க்குறீங்களோ அப்போ அவங்களுக்கு இதுதான் சாய்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ணுற தப்புன்னா, இதை கஞ்சி மாதிரி பண்ணி இதை டயபெட்டிஸ் குறிக்கிறாங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கஞ்சியாக எதுவுமே குடிக்கக்கூடாது. இவங்க ரைஸாக பண்ணி தான் குடிக்கணும். மற்றவங்க கஞ்சியாக குடிக்கலாம், பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கஞ்சியாக குடிக்கக்கூடாது. இவங்க இதே பழைய சோறு மாதிரி பண்ணால் கூட 1/2 கப் குக்ட் ரைஸை
அவங்க வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதில் 1.5 கரண்டி தயிரோ மோரோ போட்டு அது 1.5 கப்பு ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் சாப்பிடணும். இவங்க தண்ணியாக போட்டு அதை குடிக்கக்கூடாது. ஏன்னா தண்ணியாக குடித்தா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி சுகர் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் டெஃபினட்டாக நம்ம ஒயிட் ரைஸ் அண்ட் ரெட் ரைஸ் கஞ்சியை கம்பேர் பண்ணோம்னா ரெட் ரைஸ் சுகர் அந்த அளவு ஏற்றாது. பட் ரைஸாக சாப்பிட்றது பெட்டர். ஸோ ரெட் ரைஸில் நம்ம ஒயிட் ரைஸில் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே பண்ணலாம். வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு பண்ணலாம், புட்டு பண்ணலாம், அதே மாதிரி இந்த அரிசி உப்புமா பண்ணுவோம் அது கூட பண்ணலாம். அதே மாதிரி உப்புமா கொழக்கட்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அரிசி உப்புமா பண்ணிட்டு அதை கொழக்கட்டை மாதிரி வச்சு அதை ஸ்டீம் பண்ணி பண்ணுவாங்க, அது கூட பண்ணலாம். இப்போ கொழக்கட்டை பண்ணுறீங்க, ஒயிட் ரைஸ்க்கு பதில் ரெட் ரைஸ் போட்டு பண்ணலாம். ஆனால் அந்த ரெட் ரைஸ் கொழக்கட்டையை சுட சுட சாப்பிடணும், இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். ஏன்னா இதில் நார் சத்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போ அடையில் ரைஸுக்கு பதில் நம்ம ரெட் ரைஸ் போட்டு பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் நம்ம அரிசியில் பண்ணுறோமோ எல்லாம் பண்ணலாம். இடியாப்பம் மாத்திரம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது புழிய முடியாது. பிகாஸ் நார் சத்து நிறையா இருக்கிறதுனால இது புழியறது ரொம்ப கஷ்டம். இதே ஒரு சேவை நாழி மாதிரி நம்ம வந்து நின்றுண்டு அதை வந்து புழியிறோம்னா அதை ஓரளவு பண்ணலாம். பட் இடியாப்பத்தை இப்படி வெறும் இந்த நாழியை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரெட் ரைஸில் பண்ண முடியாது. பட் மற்ற என்ன பண்ணுறீங்களோ ஒயிட் ரைஸில் எல்லாமே ரெட் ரைஸில் பண்ண முடியும். அண்ட் பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு புரத சத்து, நார் சத்து, விட்டமின் அண்ட் மினரல் சத்து கிடைக்கிது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இது சீக்கிரம் வேக மாட்டேங்குதுன்னு. இதுக்கு நார் சத்தும் புரத சத்தும் இருக்கிறதுனால டைம் தான் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வந்து நைட்டில் ஊற போட்டுட்டு காலையில் ரைஸ் குக்கரில் போட்டுட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே 45 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நார்மல் ரைஸ் 20 மினிட்ஸ் ஆகும்னா இது டபுள் த டைம் ஆகும். ஆனால் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் அது பின்னாடி ஓட வேண்டாம். ரைஸ் குக்கர் இல்லை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வெளியில் தண்ணி வச்சு உள்ளே பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா இது மாட்டு ஓடும். இப்போது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம்ஸ்னால் இண்டக்ஷன் குக்கரில் நீங்கள் அது ஸ்லோவாக வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது மாட்டு ஸ்டீம் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி நீங்கள் ஓட வேண்டியதில்லை, அது மாட்டு குக் ஆகிடும். ரெட் ரைஸ் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன் வரவே வராது. இது ஆக்சுவலாக மலச்சிக்கலை தவிர்க்கும், ஏன்னா அதில் நல்ல நார் சத்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெட் ரைஸோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.